1939 இருந்து 1945 வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடந்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இந்த போர் நடந்த காலகட்டத்தில் ஜெர்மனியோட நாசி கவர்மெண்டால் நடத்தப்பட்ட அட்டூழியங்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹிட்லரோட நாசி அரசாங்கம் போர் காலகட்டத்தில் ஜெர்மனிலையும் ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிற ஐரோப்பிய நாடுகள்லையும் நூற்றுக்கணக்கான கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் திறந்தாங்க. அதாவது கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னா தமிழ்ல வதை முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் நாசி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த வதை முகாம்கள்ல கொஞ்சம் கூட பாகுபாடே இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெவ்வேறு தேசிய இனத்தை சேர்ந்தவங்களை கைதிகளை அடைச்சு வச்சு அணுவா சித்திரவதை பண்ணி அவங்களை ரொம்ப கொடூரமா சாகடிச்சிருக்காங்க. போர் காலகட்டத்தில் நாசி கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல மொத்தமா 1.65 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் கைதிகளா இருந்ததாகவும் அதுல கிட்டத்தட்ட 1 மில்லியன் அதாவது 10 லட்சம் மக்கள் ரொம்ப கொடூரமான சித்திரவதைகள் அனுபவிச்சு இறந்து போனதாகவும் சொல்றாங்க. வதை முகாம்கள்ல இருந்து உயிர் பிழைச்ச சில பேர் உடல் பாகங்கள் சிதைக்கப்பட்டு ஆறாத காயங்கள் ஏற்பட்டு நிரந்தர இயலாமைக்கு ஆளானதாகவும் சொல்றாங்க. இதுல நம்மளால கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போர் சூழல்ல ஜெர்மனியோட நாசி ஆர்மிக்கு உதவுறதுக்காகவும் அட்வான்ஸான வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் போர்க்களங்கள்ல நாசி ஆர்மியோட சோல்ஜர்ஸ்க்கு படுகாயங்கள் ஏற்படும் போது அதை ரொம்ப சீக்கிரமா குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நாசி அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அதுவும் சாதாரண ஆராய்ச்சி இல்ல. ஒவ்வொரு ஆராய்ச்சியும் நாம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஆராய்ச்சிகள். அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமா நாசி ரேசியல் ஐடியாலஜி அப்புறம் யூஜெனிக்ஸ்க்காகவும் இத்தகைய கொடூரமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சு. அதாவது ஹிட்லரோட கணக்குப்படி ஜெர்மன் குடிமக்களாகிய நாமெல்லாம் பிறையின ரத்தம் கலக்காத தூய மக்கள் நாமெல்லாம் உயர்குடியை சேர்ந்தவங்க ஒரு பார்வை இருந்தது. அதே சமயம் இந்த யூதர்கள் ரோமானியர்கள் அப்புறம் கருப்பின மக்கள் கலப்பின மக்கள் அப்புறம் இன்னும் சில குறிப்பிட்ட இன மக்கள் தாழ்வான இன மக்கள் அவங்க எல்லாம் நம்மளோட பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத மக்கள் ஹிட்லர் நினைச்சாரு. அப்படிப்பட்ட தாழ்வான மக்கள் எல்லாத்தையும் கருத்தடை செஞ்சு மொத்த பேரையும் கொண்டு ஒழிச்சிட்டு உலகம் முழுக்க உயர்குடியான ஜெர்மன் மக்கள் பரவி வாழ்ற அளவுக்கு நம்ம இனத்தோட ஜனத்தொகை ரொம்ப வேகமா அதிகரிக்கணும் அப்படின்னு ஹிட்லர் நினைச்சாரு. அந்த திட்டத்துக்கான ஆராய்ச்சிகளும் ரொம்ப கொடூரமான முறையில நடந்ததா சொல்லப்படுது. அடால்ஃப் ஹிட்லருக்கு கீழே ஒரு மேஜர் பேராமிலிட்டரி ஆர்கனைசேஷன் அமைக்கப்பட்டுச்சு. அந்த ஆர்கனைசேஷனோட பேரு ஸ்கட்ஸ்டாஃபல். இந்த ஸ்கட்ஸ்டாஃபல் ஷார்ட்டா SS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கட்ஸ்டாஃபல் அப்படின்னு அழைக்கப்பட்ட மேஜர் பேராமிலிட்டரி ஆர்கனைசேஷனை சேர்ந்த டாக்டர்ஸ் அந்த கொடூரமான ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. இவங்க செஞ்ச ஆராய்ச்சிகளை சோதனை செய்யறதுக்காக சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கூட பாகுபாடு இல்லாம கைதிகளா நாசி கவர்மெண்டோட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல அடைபட்டு இருந்த வெவ்வேறு தேசிய இனத்தை சேர்ந்த மக்கள் பலி கொடுக்கப்பட்டாங்க. ஆமா, இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா 1942 இருந்து 1945 வரைக்கும் நாசி கவர்மெண்டோட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல பல கொடூரமான மனித பரிசோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. அந்த கொடூரமான மனித பரிசோதனைகளை தான் ஒன்னொன்னா ரொம்ப டீடைலா இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். நாம முதல்ல பார்க்க போறது பிளட் கோகுலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது இரத்த உறைதல் பரிசோதனை. ஜெர்மனியில இருக்கிற பவேரியா ஸ்டேட்ல டச்சாவ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் இருந்தது. அந்த டச்சாவ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த ஒரு மருத்துவரான சிக்மண்ட் ராசர் அப்படிங்கிற ஒரு நபர் பீட்ரூட்ல இருந்தும் ஆப்பிள்ல இருந்தும் பெக்டின் அப்படிங்கிற ஒரு பொருளை பிரிச்சு எடுத்து அந்த பெக்டின் மூலமா பாலிகால் அப்படிங்கிற ஒரு மாத்திரையை உருவாக்குனார். பீட்ரூட்ல இருந்தும் ஆப்பிள்ல இருந்தும் பிரிச்சு எடுக்கப்பட்ட பெக்டின்ங்கிறது ஹெட்ரோ பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ரக்சரல் பாலிமர் அப்படின்னு சொல்றாங்க. போர்க்களத்துல படுகாயம் அடைகிற நாசி சோல்ஜரோட காயங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய இரத்தப்போக்கை தடுத்து நிறுத்துற நோக்கத்தோட தான் இந்த சிக்மண்ட் ராசர்ங்கிற மருத்துவர் பீட்ரூட்ல இருந்தும் ஆப்பிள்ல இருந்தும் பிரிச்சு எடுக்கப்பட்ட பெக்டின்ங்கிற ஸ்ட்ரக்சரல் பாலிமர் மூலமா பாலிகால்ங்கிற மாத்திரையை உருவாக்குனார். அந்த மாத்திரையை உருவாக்கிட்டு அது வேலை செய்தா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த சிக்மண்ட் ராசர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டச்சாவ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிற சில கைதிகளை செலக்ட் பண்ணி அவங்களோட தொண்டையிலையும் மார்புலையும் துப்பாக்கியால சுட்டு இரத்தப்போக்கை ஏற்படுத்தி இவர் உருவாக்கின பாலிகாலுங்கிற அந்த மாத்திரையை கொடுத்து இரத்தப்போக்கை நிக்குதான் டெஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த சோதனையில அவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்து சக்சஸ காமிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட சோதனையா இன்னும் சில கைதிகளை செலக்ட் பண்ணி அனஸ்தீசியா கொடுக்காம அவங்களோட கை கால்களை தனியா துண்டிச்சு அதனால ஏற்படக்கூடிய அதிகமான இரத்தப்போக்கையும் இந்த மருந்து தடுக்குமான்னு சொல்லி செக் பண்ணியிருக்காரு. இந்த சோதனையிலேயே இவர் கண்டுபிடிச்ச மருந்து சக்சஸ் ஆனதால் சிக்மண்ட் ராசர் அவர் கண்டுபிடிச்ச மருந்தை மனிதர்கள் மேல பரிசோதனை செஞ்சதை குறிப்பிடாம பாலிகால் மாத்திரை அடிபட்ட இடத்துல ரத்தத்தை உரைய வச்சு வெற்றிகரமா ரத்தப்போக்கை தடுத்து நிறுத்துதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அது மட்டும் இல்ல, சிக்மண்ட் ராசர் அவர் கண்டுபிடிச்ச மருந்தை கைதிகள் மேல பரிசோதனை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த கைதிகள்ல ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்கள வச்சு அவர் கண்டுபிடிச்ச பாலிகால் மாத்திரையை உற்பத்தி செய்ய வச்சார். அப்புறம் ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கப்பட்ட போலந்துல இருந்து ஆஸ்விட்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல டாப் 10ல ஹைஜீனிக் இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ரூனோ வெப்பர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவர் சில கைதிகளை செலக்ட் பண்ணி அவங்களோட உடம்புல அவங்களோட பிளட் குரூப்க்கு ஒத்து போகாத வேற ஒரு பிளட் குரூப்பை செலுத்தினார். இந்த பரிசோதனை மூலமா 2 வெவ்வேறு வகையான ரத்தங்கள் ஒன்று சேரும் போது ரத்தத்துல இருக்கிற திசுக்கள் உறைஞ்சு போகுதுங்கிறத ப்ரூனோ வெப்பர் கண்டுபிடிச்சார். இப்படி இந்த சிக்மண்ட் ராசர்ங்கிற மருத்துவராலையும் ப்ரூனோ வெப்பருங்கிற மருத்துவராலையும் நடத்தப்பட்ட இரத்த உறைதல் பரிசோதனைக்காக பயன்படுத்தப்பட்ட கைதிகள் சில பேர் அதிகப்படியான இரத்தப்போக்கால இறந்து போனாங்க. அடுத்து நாம ரெண்டாவதா பார்க்க
போறது போன் மசில் அண்ட் நர்வ் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த பரிசோதனை ஜெர்மன் ஆர்மடு போர்சஸ்க்காக ஜெர்மனியோட தலைநகரமான பெர்லினோட வடக்கு திசையில சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ரேவன்ஸ்பிரக் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல 1942 செப்டம்பர்ல இருந்து 1943 டிசம்பர் வரைக்கும் இந்த பரிசோதனை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதுல இந்த ரேவன்ஸ்பிரக் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இருந்த ஒரு வதை முகாம். அப்படிப்பட்ட இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல தீவிரமான காயங்களுக்கு உள்ளான ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு அவங்களோட எலும்புகளை, சதைகளை, ஏன் நரம்புகளை கூட இன்னொருத்தரோட உடம்புல இருந்து வெற்றிகரமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்க முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கிற நோக்கத்தோட பெண் கைதிகளை வச்சு இந்த ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சி எந்த அளவுக்கு கொடூரமா நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சி செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் கைதிகளுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம அவங்களோட எலும்புகள், தசைகள், அப்புறம் நரம்புகள் அகற்றப்பட்டிருக்கு. இதனால சில பேர் தீவிரமான வேதனைகளுக்கு உள்ளானாங்க. இன்னும் சிலரோட உடல் பாகங்கள் சிதைஞ்சு நிரந்தர இயலாமைக்கும் ஆளானாங்க. இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு உள்ளாகி அதுல இருந்து உயிர் பிழைச்ச ஜாட்விகா கமின்ஸ்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு பெண் 1946 ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை வாக்குமூலமா கொடுத்தாங்க. அதாவது ஜாட்விகா கமின்ஸ்கா 2 முறை அறுவை சிகிச்சைக்கு உள்ளானதாகும். அந்த 2 அறுவை சிகிச்சைகள்லயும் அவங்களோட 2 கால்கள்ல ஏதோ ஒரு கால் பயன்படுத்தப்பட்டதாகும். ஆனா அந்த அறுவை சிகிச்சைகளுக்கான நோக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு ஜாட்விகா கமின்ஸ்கா சொன்னாங்க. ஆனா அந்த அறுவை சிகிச்சைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வலி இருந்ததாகவும், காய்ச்சல் ஏற்பட்டதாகவும், சில மாதங்களுக்கு அவங்களோட கால்கள்ல இருந்து சீல் கசிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெர்மனியோட ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காக தயாரிக்கப்படுற புது மருந்துகளை மருத்துவர்கள் கைதிகளோட எலும்பு மஜையில செலுத்தி அந்த மருந்துகளோட வீரியத்தை சோதிச்சதா சொல்றாங்க. இந்த சோதனையில இருந்து உயிர் பிழைச்சவங்க உயிருள்ள பிணங்களானதா சொல்லப்படுது. இப்ப இந்த வீடியோல நாசி அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட 2 மனித பரிசோதனைகளை பத்தி பார்த்திருக்கோம். இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் இதை விட ரொம்ப கொடூரமா நாசி அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட நிறைய மனித பரிசோதனைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நாம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இந்த வீடியோட பார்ட் 2ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.